ஹாய் கைஸ் ஐசிசி T20 வேர்ல்ட் கப்போட செமிஃபைனல் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ முதல் செமிஃபைனல் மேட்ச்சு ஆப்கானிஸ்தானும் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஆட போகிறாங்க. இந்த மேட்ச் இந்தியன் டைமிங்க்கு மார்னிங் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மேட்ச்சுக்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி குபேரா ஃபேண்டசி ஆப்பு இது வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணல அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் சிம்பிளான கான்செப்ட் தான். ஜஸ்ட் ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு பிளேயர், உங்கள் ஆப்பனோட ஒரு பிளேயர் சூஸ் பண்ணுவாங்க. அதில் யார் அதிக பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈஸியான கான்செப்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெஃபர் கோடும் கொடுக்குறேன். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் டீம் மட்டும் இல்லாமல் இந்த டியோக்கான ஆப்ஷன்ஸும் நம்ம கொடுப்போம். 2 ஆப்ஷன் கொடுப்போம். அதில் ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணலாம். மேட்ச் முடிஞ்சதும் டியோ வின்னிங்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம அங்கே ஷேர் பண்ணுவோம். ஸோ அங்கே நீங்கள் டியோ ஆப்ஷன்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மேட்ச் பிரைன் லாரா கிரிக்கெட் ஸ்டேடியமில் நடக்க போது ட்ரினிடாடில் இருக்கக்கூடிய பிச்சில். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு பிச், ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஒரு ஆவரேஜ் ஸ்கோரிங் மேட்ச் எதிர்பார்க்கலாம். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸை விட ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நல்ல ஹெல்ப் இருந்திருக்கு. குறிப்பாக நியூ பாலில் நல்ல ஹெல்ப் இருந்திருக்கு. ப்ரீவியஸ் மேட்சஸை நம்ம வச்சு பார்க்கும்பொழுது இங்கே இந்த நியூ பாலில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஓரளவுக்கு நல்ல ஹெல்ப் இருந்திருக்கு. ஸோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் டீம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு 100ல் ஒரு 60-70% கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கடைசியாக இங்கே நடந்த மேட்சோட ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாம் இந்த இதில். ஸோ இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 8 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. T20 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படிங்கிறது 267, லோவஸ்ட் ஸ்கோர் 40 அப்படிங்கிறது இந்த T20 வேர்ல்டு கப்பில் ரிஜிஸ்டர் ஆன ஸ்கோர் தான். ஆவரேஜ் ஸ்கோர் 163, அதோட கம்மியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், மோஸ்ட்லி மேட்சஸ் 100 ரன் வர்றதே ரொம்ப சிரமமாக இருந்திருக்கு. பட் அது எல்லாமே ஒரு வீக்கர் சைடு ஒரு ஸ்ட்ராங்கர் சைடு அப்படிங்கிற ஒரு மேட்சாக இருந்திருக்கு. ஸோ அதனால் 100 ரன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பட் அதோட கொஞ்சம் பெட்டர் ஸ்கோர் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 130, 140 அப்படிங்கிறதே ஒரு மாதிரி டிஃபெண்டபிள் ஸ்கோராக இருக்கும். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பிச் ரிப்போர்ட்டில் சொன்ன மாதிரியே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நிறைய டாமினேட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் நிறைய விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. 2 டீமோட ப்ராபல் பிளேயிங்கில் பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான் சைடை பொறுத்த வரைக்கும் ரஹ்மானுல்லா குருபாஸுக்கு ஒரு இன்ஜுரி இருந்தது. போன மேட்ச் விக்கெட் கீப்பிங் பண்ணலை, பாதியிலே போகிற மாதிரி இருந்துச்சு. ஃபிட் ஆகுவார் அப்படின்னு பார்க்கணும். ஓரளவுக்கு ஃபிட்டாக இருந்தாலே கட்டாயம் ப்ளே பண்ணுவார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்ச் ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு செமிஃபைனல் அவங்க குவாலிஃபை ஆயிருக்காங்க. முதல் செமிஃபைனல் ஆட போகிறாங்க அப்படிங்கிற பொழுது ஓரளவுக்கு ஃபிட்டாக இருந்தாலே ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தாலும் எடுப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. மேட்ச் ஃபிட்னஸ் கிடச்சிட்டா போதும், மேட்ச் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் நாங்கியாலியா கரோட்டே அப்படிங்கிற ஒரு பிளேயரை போன மேட்ச் ஆட வச்சுருக்காங்க. அவர் பெருசாக ஓவர்ஸும் போடலை, பேட்டிங்கும் ரொம்ப டவுன் தி ஆர்டர், பேட்டிங்கும் வரல. ஸோ இந்த மேட்ச் அவருக்கு பதிலாக ஒரு நஜிபுல்லா ஜத்ரான் பக்கமே போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அவர் கொஞ்சம் லோவர் மிடில் ஆர்டரில் இந்த ஃபினிஷிங் அந்த ரோலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பார். ஸோ அதனால் அவரை கொண்டு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ அவரை எடுத்துகிட்டு வர்றாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் சவுத் ஆஃப்ரிக்கா டீம் ஒரு தேர்ட் சீமர் ஆப்ஷனில் நிறைய ரொட்டேட் பண்ணிட்டுருக்காங்க. இதர் தப்ராய் சாம்சி இல்லை டனியல் பாட்மேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த பிச் ஒரு மாதிரி ஸ்பின்னருக்கு பெரிய அளவில் ஹெல்ப் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் டனியல் பாட்மேன் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் தப்ராய் சாம்சி போன மேட்ச் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ அவர் இல்லைனா கேசவ் மகாராஜ் 2 பேர் யாராவது ஒருத்தவங்களை உட்கார வச்சுட்டு டனியல் பாட்மேன் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்க வேண்டிய பிளேயர் ஆப்கானிஸ்தான் சைடு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பிச்சில் ஆடின அனுபவம் இருக்குது குர்பாஸுக்கும் இப்ராஹிம் சத்ரானுக்கும். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி நல்ல பிக்காக இருப்பாங்க ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும். குல்பதி நைபோ ஒரு சர்ப்ரைஸ் பிக்கு, திடீர்னு ஓவர் போகிறாரு, விக்கெட் எடுக்கிறாரு, திடீர்னு பேட்டிங்கில் மிடில் ஆர்டரில் மேலே அனுப்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அவர் ஒரு நல்ல வேல்யூ பிக்காக இருப்பார். ரஷீத் கான் கட்டாயம் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். ஸோ நியூ பாலில் விக்கெட்ஸ் நிறைய கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நவீன் உலகையும் ஃபசலுக் ஃபருக்கையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃபசலுக் ஃபருக்கி, நவீன் உலகு, ரஷீத் கான், குல்பதி நைபு, இப்ராஹிம் சத்ரான், ரஹ்மானுல்லா குர்பாஸ் இவங்கெல்லாம் ஸ்மால் லீகில் ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா சைட் போயிட்டோம் அப்படின்னா டிக்கா கட்டாயம் நீங்கள் ஸ்மால் லீகில் பெரும்பாலான டீமில் எடுத்துக்கோங்க. மற்றபடி ஹென்ட்ரிக், சைடன், மார்க்ரம்லாம் பெருசாக அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை. ஹென்ட்ரிக் லாசனும் கொஞ்சம் சுமாரான ஃபார்மில் இருந்தார். டேவிட் மில்லர் கன்சிஸ்டண்ட்டாக ஃபார்மில் இருக்கார். ஸோ மில்லர் நீங்கள் மோஸ்ட்லி எடுத்துக்கலாம். மார்க்கோ யான்சன் கொஞ்சம் சுமாராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அந்த நியூ பால் அசிஸ்ட் இருக்குது அப்படிங்கிற பொழுது அவர் தாராளமாக எடுத்துக்கலாம். கைசோ ரபாடா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 மேட்சஸாக. ஆண்ட்ரிக் நார்கே எக்ஸ்ட்ரா ஃபேஸ் கட்டாயம் ட்ரபிள் பண்ணும். ஸோ அவங்கெல்லாம் ஒரு நல்ல பிக்காக இருப்பாங்க ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்சோட ஸ்மால் லீக் கேப்டன், வைஸ் கேப்டன் சாய்ஸ் ஆபிஸா ரஷீத் கான். பவுலிங்கில் விக்கெட்ஸ் நிறைய எடுக்கிறாரு.
ஒன்று ப்ளஸ்ஸு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தானோட பேட்டிங் கடைசி வரைக்கும் போகும். ஸோ 10 விக்கெட் வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பேட்டிங்லேயும் ரஷீத் கான்ட்டேருந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அவரை வந்து ஒரு நல்ல பிக். குயின்டன் டிகாக்கு ஒரு 2-3 மேட்சாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. பேக் டு பேக் நல்ல பர்ஃபார்மன்ஸ். போன மேட்ச் கொஞ்சம் ஃபெயிலியர் இருந்துச்சு வெஸ்ட் இண்டீஸுக்கு அகேன்ஸ்டாக. அதுக்கு முந்தின 2 மேட்ச் வந்து 50 அடிச்சிருந்தார். 2 50 தொடர்ந்து அடிச்சிருந்தார். நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ அவரை வந்து நிறைய பேர் கேப்டன் வைஸ் கேப்டனாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரபாடாவும் பார்த்தீங்கன்னா அவர் 2-3 மேட்ச் அவரும் பவுலிங்கில் நல்லா கலக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம் தாராளமாக. கிராண்ட் லீக்கான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸு பியூர்லி அந்த பிச் ரிப்போர்ட் டிசிஷனை பேஸ் பண்ணி தான் இது. மார்க்கோ யான்சன், ஃபசலுக் ஃபரூக்கி, நவீன் உல்லக் எல்லாருமே நியூ பால் பவுலர்ஸ். நியூ பாலில் விக்கெட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் இவங்க 3 பேரையும் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஒர்க் அவுட் ஆகலாம். ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னா ஓரளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு சாலிட் அட்வான்டேஜ் கிடைக்கும் நம்மளுக்கு. ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே பேக் ஃபுட்டில் போயிடும் இவங்களை கேப்டன் வைஸ் கேப்டனாக போடுற பட்சத்தில். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரி ரிஸ்கி மூவ் தான், பட் இருந்தாலும் கிளிக்காக சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் தோணுது. பார்க்கலாம். ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் பிக்கு அஸ்மத்துல்லா உமர்ஸா இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி மெயின் ஆல்ரவுண்டராக இருந்தார். ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டராக ஐபிஎல் கான்ட்ராக்ட்லாம் கூட கிடைச்சது அவருக்கு. ஏன்னா போன வேர்ல்டு கப் அந்த மாதிரி அமைஞ்சிருந்தது. சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி அண்டர் யூட்டிலைஸ் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். பெருசாக அந்த நியூ பாலில் பால் எடுக்க மாட்டேங்கிறாரு. நியூ பாலில் பாலிங் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு மாதிரி யூஸ்ஃபுல் பிக்காக இருப்பார் அப்படின்னு தோணுது. பேட்டிங்லேயும் சான்சஸ் நிறைய கிடைச்சது, பட் அந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. நிறைய மேட்ச்சு ஓப்பனர்ஸே நிறைய ஓவர் ஆடிடுறாங்க. அப்படிங்கிறதுனால இவருக்கு பேட்டிங்லேயே கொஞ்சம் அந்த வந்தோடனே அடிக்கிற மாதிரி சான்சஸ் தான் கிடைக்கிது. ஒரு மாதிரி செட்டில் டவுன் ஆகிட்டு அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சான்சஸ் இல்லை. ஸோ அதுவும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சது அப்படின்னா உமர்ஸாயிட்டிருந்து ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். தப்ரை சாம்சி, நூர் அகமதுலாம் பெருசாக கண்டிஷனில் பெருசாக ஹெல்ப் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பிச்சில் விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் எடுத்தாங்கன்னா 2-3 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சாம்சி வந்து நிறையா விக்கெட்ஸ் எடுப்பார். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் பிக் அந்த கேட்டகரியில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். என்னுடைய ஃபைனல் ஸ்மால் லீக் டீமி தான். இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா வழக்கம் போல் நான் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபைனல் ஸ்மால் லீக் டீமு டெலகிராம் சேனலில் உங்களுக்கு வந்துடும். இல்லாட்டி விகே டீம்ஸ்னு நீங்கள் டெலகிராமில் சர்ச் ஆப்ஷனில் போய் சர்ச் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரிஸ்கி மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக இதில் பார்த்தாலே தெரியும். மார்க்கோ யான்சனை கேப்டனாக போட்டிருக்கேன். வைஸ் கேப்டனாக ஃபசலுக் ஃபரூக்கியே போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாரையும் மாதிரி சேஃபாக ஆப்ஷன் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரஷீத் கானு, குயின்டன் டிகாக் இவங்களுக்குள்ளேயே நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்துக்கோங்க. அது ரொம்ப சேஃபாக இருக்கும். மற்றபடி பிளேயர் செலெக்ஷனில் பெருசாக எந்த வித ரிஸ்க்கும் எடுக்கலை. ஏன்னா டேவிட் மில்லர் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஹென்ரி கிளாசன் செம்ம ஆடிட்டர், நமக்கு தெரியும். நின்றார்னா சிங்கிள் ஹண்ட்ரடாக மேட்சை மாற்றிடுவார். ஸோ அவங்க எல்லாமே கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருந்திருக்காங்க. டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். ஏன்னா அவர் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக ஆடி இருக்கார். ஸோ அவர் வேணும்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். உங்கள் டீமில் நீங்கள் குல்புதீன் நைபுக்கு பதிலாக இல்லை இப்ராஹிம் சத்ரானுக்கு பதிலாக கூட நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இதான் என்னுடைய டீமு. இது ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் அப்டேட் நான் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.